வணக்கம் நண்பர்களே. ஓம் கம் கணபதியே நமக. தென்னாடுடைய சிவனை போற்றி, இந்நாட்டவர்க்கும் விரிவா போற்றி போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, இந்த போலீஸ் லாக்அப் டெத்தில் இறந்து போகிற ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயோடைய தீர்க்கமான 8ஆம் பார்வை சனி பகவான் மேலே விழுகுது. அதே நேரத்தில் அந்த எவ்வளவோ பேர் இருந்தும் அந்த கோவில் காவலர் பணியில் பாதுகாப்பு பணியில் இருந்த ஒரு செக்யூரிட்டி இறந்து போகிறார் காவல்துறையின் மூலமாக. இது பார்க்குறவங்களுக்கு ஜஸ்ட்டு எதேச்சியாக நடந்த நிகழ்வுகளாக இருக்கலாம். பட் ஏன் இது நடந்தது, இதில் 5 பேரோட வாழ்க்கை, அந்த காவல்துறையோட வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டிருக்குது, இறந்து போனவரோடையும் சம்மந்தப்பட்டிருக்குது, கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்தவங்களும் சம்மந்தப்பட்டிருக்கு. இன்னும் பல பேர் விசாரணை நிலையத்துக்குள்ளே வருவாங்க. கிரகங்கள் சிலருக்கு அவருடைய கர்ம அடிப்படையில் தான் பணியாற்றுகிறது. அது எங்கே எப்போது அப்படிங்கிறது மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். இப்போது இந்த கர்ம வினை அந்த குடும்பத்திற்கும், அந்த காவலர்களின் குடும்பத்திற்கும், அந்த காவலர்களுக்கும், ஏன் இந்த அரசுக்குமே பல பரிணாம காலத்தில் பலவிதமான ஆபத்துகளை நிச்சயமாக உண்டு செய்யும். இது நம்ம பல ஜாதகங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக இது தெரிய வந்தது. பொதுவாக காலச்சக்கரத்துக்கு 8ஆம் வீடு தான் விருச்சிகம். போலீஸோட வீடு விருச்சிகத்துக்கு 6ஆம் வீடு மேஷம். அதிகாரத்தாலும் அதிகார துஷ்பிரயோகத்தாலும் செய்யப்படும் பல கொலைகள் விருச்சிகம் 8ஆம் இடம் மறைவு ஸ்தானமாக வர்றதுனால பல பேருக்கு தெரிய வரதில்லை. ஆனால் தெரிய வரும்போது அதோட வினைகள் வேறு விதமாக பயங்கரமாக வேலை செய்யும். அப்போது நேர்மையான அதிகாரிகளுக்கு மட்டும்தான் அது வேறு விதமாக ஒர்க் பண்ணும். இது நீங்கள் பல படங்கள்லையும் பல நிஜ உதாரண சம்பவங்களையும் என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். இதை அடுத்தடுத்த பதிவுகளில் காண்போம். நன்றி.